ஜூலை 1ஆம் தேதி ஓரணையில் தமிழ்நாடு எனும் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்க உள்ளதாக மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினுடைய தொண்டர்களுக்கு தற்பொழுது ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் அறிவித்திருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஒரு கருத்துக்களை அந்த கடிதத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஓரணியில் தமிழ்நாடு எனும் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்க உள்ளதாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அவர் தொடங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் துரோகிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தவே ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டுவதற்கான இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாநில கட்சியான திமுக இந்தியாவில் வேறு எந்த இயக்கமும் செய்யாத அளவில் 68,000க்கும் அதிகமான டிஜிட்டல் வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் உடன்பிறப்பா என்று நிர்வாகிகளை நான் நேரில் சந்திப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடிதத்தில் உடன்பிறப்பை வாக்குறுத்து காழ்ப்புணர்ச்சியுடன் தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் நாளிதழ்கள் மீது வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.